இதில் வந்து அந்த போர்டும் போயிருந்தது. அதனால் என்ன பண்ணேன், என்கிட்ட 3 போர்டு இருந்தது. அந்த போர்டு எடுத்து செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்டு நல்லா இருக்குவே, இப்போ அதை மாட்டலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு மாட்ட வேண்டிய பிளேட்டு இதெல்லாம் எடுத்து இங்கே கிட்ட வைக்கிறேன். ஏன்னா போர்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோடனே போர்டை மாட்டணுமே, அதுக்காக. இது வந்து பேட்ரி கனெக்டர் சார். இது நல்லா கவனிங்க. பேட்ரி போட்டோடனே இதில் தான் ஃபஸ்ட்டு கரண்ட் உள்ளே போகும். இது அதுக்குன்னு தனியாக போஸ்ட்டு. உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எல்லாமே அதுக்கு போஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பான். அதாவது இதில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக உட்கார வைக்கலாம். இது பேட்ரி கனெக்டர்னு பேர். இது பேர் மைனஸ் பிளேட்டுன்னு கூட சொல்லலாம். இது உட்காந்துச்சா, காயில் உட்காந்துச்சு அந்த பக்கம், இந்த பக்கம் பேட்ரி கனெக்டர் போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்தது போர்டு எடுத்து வச்சுக்கணும், அதில் டைட் பண்ணணும். இதாங்க போர்டு, சர்க்யூட் போர்டு, இசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கண்டினியூட்டி போர்டு. பாருங்கள், அந்த பேட்ரி கனெக்டரு வந்து அந்த லாஸ்ட்டில் அது கனெக்ட் ஆகுது பாருங்கள். அது அங்கே இந்த பக்கம் காயிலில் கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். பேட்ரி வாட்சி ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அந்த ஒரு ஸ்க்ரூ ஒன்று, இதுக்கு வந்து 3 ஸ்க்ரூ வரும் சார். இப்போ அது லென்த்து, மீடியம், ஷார்ட்டு அப்படி இருக்குது. அந்த டைப்பில் இருக்க ஸ்க்ரூ இதெல்லாம். இப்போ ஒரு ஸ்க்ரூ எடுத்து முதல்ல அது நவராமல் இருக்கிறதுக்காக அந்த லென்த்து ஸ்க்ரூ எடுத்து அதில் போட்டணும். பாருங்கள், ஸ்க்ரூ பாருங்கள், லென்த்து ஸ்க்ரூ மொத்தம் 3 ஸ்க்ரூ எடுத்து வைக்கிறேன். இப்போ லென்த்து ஸ்க்ரூ எடுத்து அதில் மாட்டிடணும். நம்ம காயில் மேலே, காயிலுக்கும் போர்டுக்கும் மேலே தான் லென்த்து ஸ்க்ரூ வரும் எப்பயுமே. அதாவது டைட் பண்ணும்போது மிஸ் ஆகக்கூடாது சார். மிஸ் ஆச்சுன்னா காயில் வந்து உடனே ஷார்ட் ஆகிடும். அதாவது காயில் கட் ஆகிடும், அப்புறம் வாட்ச் ஓடாது. இப்போ வந்து இது போட்டு டைட் பண்ணிட்டீங்களா, இதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று வரும். இதான் பாருங்கள், இந்த பிளேட்டை வச்சு டைட் பண்ணிடணும். அதுக்கு தனியாக போஸ்ட்டு, 2 போஸ்ட்டு கொடுத்துருப்பான். 2 ஸ்க்ரூ மாட்டுறது கொடுத்துருப்பாங்க. அதையும் அப்படி உட்கார வைக்கும்போது அந்த போஸ்ட்டில் கரெக்டாக உட்கார வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரூ எந்த இடத்துல கட்டிங் இருக்குதோ அங்கே போய் உட்காந்துரும். அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஸ்க்ரூ. பேட்ரி கனெக்டருக்கு மேலே வர ஸ்க்ரூ. அது ஸ்க்ரூ கரெக்டாக பார்த்துக்கணும். கழட்டும் போதே கவனிங்க எந்தெந்த ஸ்க்ரூ எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ மிஸ் சில்பாகவே கூடாது டைட் பண்ணும்போது. அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். வாட்சுன்றது கொஞ்சம் பொறுமையான வேலை. நீங்கள் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எவ்வளோ குயிக்காக டைட் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் த்ரெட் தான் வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், ஃபுல் த்ரெட் வைக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஏக்தம் ஒரே டைட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 த்ரெட்டு லூஸில் தான் வைக்கணும். எல்லா ஸ்க்ரூவும் உட்காந்த அப்புறம் தான் ஃபுல் டைட் வைக்கணும். இது வந்து காயில் தூக்காமல் இருக்கிறதுக்காக காயிலுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ரூ. இது கூட கொஞ்சம் ஆஃப் த்ரெட்டு லூஸில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பேட்ரி போடும்போது அது அந்த பிளேட்டை நவுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேட்ரி போடுவோம். அதனால் ஆஃப் த்ரெட்டு லூஸில் தான் வைப்பேன். ரொம்ப அருமையான ஒர்க்கு. நல்லா பாருங்கள், கற்றுங்க. ஒன்று ஒரு ஸ்டைல். இது வந்து வெஸ்டர் வாட்ச், இந்த ஸ்டைல் வருது. வேறு வாட்ச் காட்டும்போது நான் அதை காட்டுறேன் பாருங்கள். அது இன்னும் இப்போ டே அண்ட் டேட் இருக்கோ தான் சார் வேலை அதிகம். இது இல்லை, டே அண்ட் டேட் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் சைடு வேலை முடிஞ்சுதா, அடுத்தது நம்ம பேக் சைடு போகணும். இது பாருங்கள், இது ஒரு பேப்பர் வைக்கிறேன் பாருங்கள். இது பேட்ரி உட்காரும்போது கீழே மைனஸ், மேலே வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மைனஸ் வந்து கீழே போய் டச் ஆகக்கூடாது. பிளேட்டில் டச் ஆச்சுன்னா பேட்ரி சீக்கிரம் சாப்பிட்ரும். அதுக்காக தான் இந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி வருது, அதை வைக்கிறோம். இப்போ பேட்ரி வந்து கீழே எல்லாம் ப்ளஸ்ஸு சார், மேலே வந்து ப்ளஸ்ஸு, நடுவில் மைனஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது பேட்ரி கிளாம்ப் இருக்குது பாருங்கள், அது மேலே பேட்ரி உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தும் போது கீழே போய் டச் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், பேட்ரி ஷார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். லைன் டைரெக்டாக வருதா, நம்ம வச்ச பேப்பர் கரெக்டாக இருக்குதா. அந்த பேப்பர் கீழே பிளேட்டில் டச் ஆச்சுன்னு வச்சுங்க, லைட் எரியும். அதனால தான் பேட்ரி லீக் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த பேப்பர் வைக்கிறோம். மைனஸ் கிளாம்ப் போயிருக்குது, அது கீழே இந்த மாதிரி பேப்பர் வச்சோம்னா கீழே இருக்கிற பிளேட்டில் வந்து சப்ளை பாஸ் ஆகாது, பேட்டரியோட சப்ளை, பேட்ரி லைஃப் வரும். அதுக்கு தான் அதை மாதிரி வைக்கிறோம். பாருங்கள், பேட்ரி இப்படி தான் உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு அது ஒரு லாக் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த லாக் உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் இந்த பிளேட்டு தள்ளுறேன் பாருங்கள். இந்த தள்ளுறேன் பாருங்கள். இதை இழுத்துட்டு பேட்ரி உட்கார வச்சுட்டு இழுத்து விடணும். அந்த பிளேட்டு வந்து மேலே இப்போ பேட்ரி மேலே போய் அந்த பிளேட்டை உட்காரணும். பாருங்கள், அந்த நீட்டாக ஒரு கம்பி மாதிரி வந்ததா, அதை இழுத்த உடனே பேட்ரி போய் உட்காந்துச்சு. உட்காந்தோடனே ஃபுல் டைட் வச்சிடணும். அவ்வளோதான் சார், ஃப்ரண்ட் சைடு வேலை ஓவர். இப்போ வந்து அந்த சென்ட்ரு வீலு, 4 வீலு அதை போட்டு அந்த பிளேட்லாம் மாட்டியாச்சு, காயில் மாட்டியாச்சு, பேட்ரி கிளாம்பு போட்டாச்சு, போர்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ பேட்ரி போட்டுருக்கு. இது மாதிரி வந்து முள் போட்டு ஓடுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பாருங்கள், பேட்ரி போட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து வேலை முடிஞ்சோடனே பேக் சைடு திருப்பி வச்சுட்டு இந்த சென்டர் செகண்ட் முள் போட்டு செக் பண்ணணும், வாட்ச் ஓடுதா அப்படின்னு. இது மாதிரி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா இதில் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ காயில் சரியில்லைன்னா காயில் மறுபடியும் போய் மாற்றின்னு வரணும், போர்டு சரியில்லைனா போர்டு போய் மறுபடியும் மாற்றின்னு வரணும். அதனால் இது ஒரு ரவுண்டு இது மாதிரி செக் பண்ணிட்டோம்னா வாட்ச் இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓடாத கண்டமான வாட்ச்சு. அவர் 1 வருஷமாக அப்படியே வச்சுட்டு இருந்தார்.
பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டு இது ஓட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். இப்போ 2 ரவுண்டு மேலே ஓடிச்சு. அதனால் அந்த முள்ளை மறுபடியும் கழட்டணும். அது ஜாகிரதையாக கழட்டணும், இல்லைன்னா அந்த மோனை உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் அப்படி டியூசரில் அதை பிடிச்சி டியூசரில் வச்சு தான் கழட்டணும். இது பாருங்கள் இப்போ இந்த டேட் சைடு மாட்டணும் எல்லாத்தையும். இது வந்து மினிட் வீல் சார், ஞாபகம் வச்சு. அந்த ஃபஸ்ட்டு சென்டர் வீல் மாட்டினவன் அதை போஸ்ட் மாதிரி தெரிந்து பாருங்கள், அதான் சென்டர் வீல். இது இன்டர்மீடியேட் வீல். இது வந்து அவுர் வீல். ஒரு ட்ராப்பு ஆயில் வைக்கிறேன் அந்த சென்டர் வீலில், ஏன்னா அது எல்லாத்தையும் லூஸ் பண்ணி திருப்பணும், அதுக்காக தான். பாருங்கள் அதுதான் அவுர் வீல். இதுக்கு டேட்டு தனியாக செப்பரேட்டாக திருப்புறதுக்கு. 30 வந்துச்சு, அடுத்தது 1 தேதி வந்துச்சுன்னு சொன்னால் இது திருப்புறதுக்காக. இது இந்த 2 ஸ்டார் மாதிரி வரும் பாருங்கள், ஒரு 3 வீல் வரும் அதில். இது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒயிட் கலரில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அதான். இந்த வீல்லாம் தூக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு பிளேட்டு. இந்த பிளேட்டு எப்படி லெஃப்ட் வருமா ரைட் வருமானு அதை செக் பண்ணணும் முதல்ல. இதில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு போஸ்ட்டில் உட்காரோம், பக்கத்தில் ஸ்க்ரூவில் உட்காரதுக்காக ஹோல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை உட்கார வைக்கலாம். அதுக்கு தான் எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 ஹோல்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். ஒரு பில்லரில் உட்காரணும், அடுத்து பக்கத்தில் ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸு உட்காந்துச்சு பாருங்கள். இப்போ இது நான் வந்து உங்களுக்கு இன்னும் பாருங்கள் திரும்ப நான் கழட்டுவேன் இதை. ஏன் சொல்லுங்கள், டேட் வீல் உட்கார வச்சுட்டு தான் இதை உட்கார வைக்கணும். டேட் வீல் உட்கார வைக்காமல் இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள் மறுபடியும் கழட்டணும். ஏன்னா அந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் வீல் ஒன்று வந்து கழட்டணும் பாருங்கள், அதை நம்ம உட்கார வைக்கணும். உட்காராது, ஏன்னா அதோட சீட்டில் வந்து நம்ம அந்த பிளேட் உட்காந்துச்சு பாருங்கள். அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு தான் அடுத்தது வந்து அந்த வீலை உட்கார வச்சுட்டு இதை உட்கார வைக்கணும். எடுத்தாச்சு. இப்போ தான் அந்த வீலை உட்கார வைக்கணும். அதுக்கும் ஒரு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அது எந்த ஹோலுன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய கொச்சன்னு ஹோல்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். அது இந்த கரெக்டாக உட்காந்துன்னா அந்த அவரிகளோட கனெக்டர் வந்து அதில் போய் உட்காரணும். இதுதான் டே அண்ட் டேட் வீலு. டே அண்ட் டேட்டு திருப்பும்போது இதுதான் வந்து திருப்பி விடும் கேலண்டரை. இப்போ தான் உட்காந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கணும் கரெக்டாக உட்காந்துக்குதான்னு. ரொம்ப பொறுமையாக அதெல்லாம் செக் பண்ணி செய்யணும். இப்போ மறுபடியும் அந்த பிளேட் எடுத்து உட்கார வைக்கணும். இப்போ தான் கரெக்ட் பொசிஷனில் உட்காரும். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம் நீங்கள் எங்கே வரும் இந்த பிளேட்டுன்னு. கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது மந்த்லி கேலண்டர் எடுத்து வைக்கணும் பாருங்கள். 1 2 3 கேலண்டர் வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. கேலண்டரை கரெக்டாக அதுக்கு பொசிஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள், அந்த டேட் வீல் மேலே இதை வைக்கணும். இதோட பல்லு மாதிரி இருக்கு பாருங்கள், அதை தான் அது ரவுண்ட் டேட் வீல் திரும்பும் போது அது போய் தள்ளிவிட்டு வந்துடும். இப்போ இது தூக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பிளேட்டு. எல்லாத்துக்கும் டைட் ஃபிட்டிங் சார். வாட்சி பாருங்கள், நம்ம கையில் கட்டும்போது எவ்வளோ வைப்ரேஷன். வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம், நடந்து போகிறோம், அந்த ஆடாமல் ஒன்று கூட ஒரு ப்ளே லேசாக உள்ளுக்குள்ளே வரணும் கண்டி எதுவும் ஆடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளேட்லாம் கொடுக்குறோம். இந்த பிளேட் வச்சு டைட் பண்ணோம்னா ரெண்டாவது உங்களுக்கு எந்த ஷேக்கே வராது. இந்த பிளேட் எடுத்து டைட் பண்ணணும். இதையும் இப்போ கவனிக்கணும். கழட்டும் போது எப்படி கவனிச்சிங்களோ, எந்த பொசிஷனில் எடுக்கிறீங்களோ அதே பொசிஷனில் இதை உட்கார வைக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு பில்லர் மேலே உட்காரதுக்கு ஒரு ஹோல்ஸு, ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ், அவ்வளோதான். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். அது சின்ன ஸ்க்ரூ இதை எடுக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துக்குமே எவ்வளோ சின்ன ஸ்க்ரூ பாருங்கள். அதை ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியராக. மொத்தம் 3-4 த்ரெட்டு தான், 4 ஸ்க்ரூ வரும். மொத்தம் 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். நான் டைட் பண்ணும்போது பாருங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாது, அதை சில்பே ஆகாது. இந்த கட்டிங்கை விட்டு வெளியே வர விடாது ஸ்க்ரூ டிரைவர். அவ்வளோதான். இன்னும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாத நம்ம மாட்டணும். அதை தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் அதை நீங்கள் தேடணும் இல்லை வாங்கணும். அவ்வளோதான். 4 ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல் டைட் ஆகிடும். இப்போ இது கேலண்டர் மாட்டியாச்சு. இப்போ வந்து கிழமை, இது சண்டே மண்டே, டைல் போட்டு முள் மாட்டியாச்சு. அடுத்தது கீ ஸ்டம் அதே மாதிரி புஷ் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கழட்டும் போது கீ ஸ்டம் எடுத்தோமோ அதே மாதிரி புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு கேஸில் போட்டுடணும். அவ்வளோதான். திரும்ப வந்து கீ ஸ்டம் அப்படியே இதில் என்னென்னா ரொம்ப பியூட்டி, அப்படியே புஷ் பண்ணாலே கீ ஸ்டம் உள்ளே போயிடும், உள்ளே போய் லாக் ஆகிடும். கீ உட்காந்துச்சு பாருங்கள். வாட்ச் எவ்வளோ பழன்னு இது பாருங்கள். அடுத்தது வாஷர் போடணும், அது ப்ளே ஆகாமல் இருக்குது பாருங்கள். வாஷர், அதோட வாஷர். மூடியில் வந்து நாம் எப்பவுமே எழுதுவோம். நான் இன்றைக்கி நேற்று டேட்டு போட்டு என்னைக்கு எழுதுறது, என்னென்ன பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் அதில் எழுதுவேன் நான். ஏன்னா பேட்ரி வந்து 6 மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தருவேன். 6 மந்த் வரைக்கும் ஃப்ரீயாக மாற்றுவோம் பேட்டரியை. பேட்ரி லைஃப் 1 இயர் 1.5 இயர்ஸ் வரணும். அதனால் அந்த மாதிரி குவாலிட்டியான பேட்ரி போடுவேன். ஸ்பேர் பார்ட்ஸும் குவாலிட்டியாக போட்டுருவேன். அதனால் நமக்கு ஒரு தடவை மாட்டி விட்டோம்னா அது மாட்டு ஓடிவிடும். பார்த்தீங்களா, நேற்று 2:30 மணி டைமு, கரெக்டாக 2:30 வேலை முடிஞ்சுது. இதுதான் சார் ஒரு வாட்சை கழட்டுறது மாட்டுறது. எப்படி ரொம்ப ஈஸி. ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அது மாதிரி கஷ்டமாக தெரியும். மாட்ட உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இதே மாதிரி தான்
ஒரு வாட்சை கழட்டுறது மாட்டுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இன்னும் நிறைய அடுத்தது டைட்டனு, டைமெக்ஸு, வெஸ்டரு, இன்னும் நிறைய வாட்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றோட கழட்டும் போது ஒரு ஒரு வாரம் நம்ம கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன். பட் எல்லாமே ஒரே ஸ்டைல் தான், வேறு வேறு பேட்டர்னில் தருவாங்க. அவ்வளோதான். பார்த்துங்க, வாட்ச் எப்படியாவது ரிப்பேர் பண்ண கற்றுங்க. அடுத்தது பேட்ரி மாற்றுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் லைனாக பாருங்கள். ரொம்ப நன்றி.